ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செபஸ்ராஜ் பேசுகிறேன். சட்டியில் இருந்தாலும் அகப்பையில் வரலங்கிற கதையாக தான் இருக்குது நம்ம குளங்களோட நிலைமை. இப்போ என்னன்னு கேட்குறீங்களா? கரை புரண்டு நீர் ஓடினாலும் குளங்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குளங்கள் இப்படி தான் இருக்குது. அதோட நிலைமை ஏன்னு தெரில, என்ன காரணம் தெரியல. ஒரு விவசாயியோட குமுறலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அவர் 80 வருஷம் இதே ஊரில் விவசாயம் பண்ண ஒரு விவசாயி. போன வருஷம் கருது வச்சு அமுக்குனா பால் வர்ற மாதிரி இந்த கண்டிஷனில் தண்ணி டக்குன்னு நின்றுச்சு. அதாவது மே மோட்ரு 80 வருஷம் வேலை செஞ்ச ஒரு யூனிட்டு திடீர்னு போன வருஷம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோட காரணத்தை இப்போ என்னால் உணர முடியுது ஏன்னு அப்படின்னு. இந்த மாதிரி 2 ஏக்கருக்கு மேலே உள்ள குளந்த ஒரு 20 அடி ஆழம் பறித்து நீரை சேகரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் நம்ம ஏரியாவுக்கு அருமையாக கிடச்சிருக்கும். பொதுப்பணித்துறை தங்கள் பணியை சிறப்பாக செய்யணும், அர்ப்பணிப்பாக செய்யணும். தவறும் பட்சத்தில் எங்களை மாதிரி தன் ஆர்வலர்களை ஈடுபடுத்திக்கணும். நாங்களாம் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் பொருளாதாரத்தை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. நன்றி, வணக்கம்.